அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே சிறந்த படைப்பாக, சிரேஷ்டமான படைப்பாக எம்மை படைத்து எமக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் உலகத்திலே ஏற்பாடு செய்து தந்து, விசேஷமாக மூமீன்களாகிய எம்மிடத்திலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன எதிர்பார்ப்பது? அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். அவன் சொன்ன பிரகாரம் உலகத்திலே நடக்க வேண்டும். அதற்கான கூலி என்ன? எந்த கண்ணும் கண்டிராத, காதும் கேட்டிராத, வலாலா ஹதரி கல்பி பசர், எந்த உள்ளத்தாலும் இப்படித்தான் இருக்கும் என்று சிந்திக்க முடியாத இன்பமான சொர்க்கத்துடைய வீட்டை தயார் செய்து வைத்திருக்கிறான். உலகத்திலே சாந்தினால, உலகத்திலே சிமிந்தியால, தண்ணியால, மண்ணால, கல்லால கட்டப்பட்ட கோபுரங்கள், மாளிகைகள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கியாமத்திலே இருக்கக்கூடிய எம்முடைய மறைவுக்கு பின்னால் தரப்படக்கூடிய கிஃப்ட், எமக்குரிய பரிசு, அந்த இன்பமான சொர்க்கம், அது முத்தினால், மாணிக்கத்தினால், வைடூரியத்தினால், குங்குமத்தினால், மரகதத்தினால் கட்டப்பட்ட இன்பமான வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை ஆக்கியிருக்கிறார். அதை அடைந்து கொள்வதற்காக என்னென்ன முயற்சிகள் தேவையோ அந்த முயற்சியை செய்யும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டை தருவான். உலகத்திலே பொடுபோக்காக நடந்துவிட்டு, மனம் போன போக்கிலே நடந்துவிட்டு அதை எதிர்பார்ப்பது எம்முடைய அறியாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இன்பமான சொர்க்கத்தை, வீட்டை அடைந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வீட்டை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பரிபூர்ணமாக இஸ்லாத்திலே நுழையுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நீங்கள் சைத்தானுடைய சுவடுகளை, வழியை பின்பற்றி விட வேண்டாம். அவன் மிகவும் பயங்கரமான வழிகேட்டிலே இருக்கிறான். அவன் உங்களுக்கு பரம விரோதியாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படியாக இருந்தால் உலகத்திலே பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆக வேண்டியிருக்கின்றது. சாதாரணமாக உலகத்திலே மனிதர்கள் நினைப்பது ஏதோ தொழுகையோடு, சிறு சிறு அமல்களோடு எமக்கு சொர்க்கம் நுழைந்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியல்லை. குர்ஆன் சொல்கின்றது, பரிபூர்ணமாக நீங்கள் இஸ்லாத்திலே நுழைய வேண்டும். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்தால்தான் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சுட்டி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஈமானுள்ள உலகத்திலே வாழ வேண்டும். ஒவ்வொரு செக்கனும் உள்ளத்திலே ஈமான் இருக்க வேண்டும். அதே போன்று இபாதத்திலே அவன் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதே போன்று அவனுடைய கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க வேண்டும். ஹலாலானதாக, ஹராங்களை விட்டும் அவன் பாதுகாக்கப்பட்டவனாக, அவனுடைய உடம்பிலே ஹராமான ரத்தம் ஓடுவதை விட்டு அவன் பாதுகாக்கப்பட்டவனாக, அவனுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். ஏமாத்து, துரோகங்கள், அநியாயங்கள், கபடங்கள், பொய்கள், பொய்ச்சாட்சிகள், அவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்து சுத்தமான முறையிலே வியாபாரம் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, எம்முடைய புழக்க பாசையிலே சொல்வதாக இருந்தால், சம்பளும் சோறும் தந்தாலும் சரி, ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் சாப்பிட்டாலும் சரி, குடிசை வீட்டிலே வாழ்ந்தாலும் சரி, குப்பி லாம்பு வைத்துக் கொண்டு உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, அன்புக்குரியவர்களே, யாரும் மெச்ச வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எம்மை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தவன் அல்லாஹ், அவன் புகழ்ந்து விட்டால் போதும் என்ற அடிப்படையிலே கிடைக்கக்கூடியதை பொருந்திக் கொண்டு உலகத்திலே இவன் ஹலாலான உணவோடு, ஹலாலான சம்பாத்தியத்தோடு, ஹலாலான ஊழியத்தோடு இவன் உலகத்திலே ஹலாலான முறையில் ரத்தம் ஓடக்கூடியதாக வாழ்வான் என்றால், குறுகிய காலம் உலகத்திலே வாழ்கின்றான், கொஞ்ச காலம் உலகத்திலே வாழ்கின்றான். வாழ்ந்துவிட்டு போகக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கையில் இன்பமான வாழ்க்கையை அவன் அடைந்து கொள்வான் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அந்த அடிப்படையிலே அவனுடைய வியாபாரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று அவனுடைய குடும்பம் நடத்தல், அழகான முறையிலே மனைவி மக்களை, புள்ளகுட்டிகளை, அவனுடைய பெற்றார் உறவினர்களை அழகான முறையிலே அவர்களோடு நடந்து கொள்வது, அவர்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டுவது,
இது முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே தான் ஈமான், இபாதத், முஆமலாத் என்று சொல்லக்கூடிய வியாபாரம், முஆசராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப அமைப்புகள், அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பாடோடு உலகத்திலே இவன் வாழ வேண்டியவனாக இருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலே சொல்லப்பட்ட அமைப்பிலே ஈமானோடு வாழ்கிறோம், இபாதத்தோடு இருக்கிறோம், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஏண்டளவு பேணுதலாக செய்து கொண்டிருக்கிறோம், குடும்பங்களையும் அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பகுதி பேசப்படுகின்றதில்லை, ஒரு பகுதி கவனிக்கப்படுகின்றதில்லை, ஒரு பகுதியை நாங்கள் மேலே தூக்கி பார்க்கின்றோம் இல்லை. அதுதான் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அஹ்லாக் என்று சொல்லும் பொழுது அது உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய, மனப்பூர்வமாக வரக்கூடிய, மனசிலே இருந்து வெளியாகக்கூடிய ஒரு நல்ல குணம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இன்னமா புஇஸ்து உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டதே பண்பாடுகளை காட்டுவதற்காக, பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், இன்று ஏதோ ஒரு வகையில் இபாதத்துகளிலே நாங்கள் ஓரளவு பூரணத்துவம் பெற்றவர்களாக, குறைந்தளவேனும் பூரணத்துவம் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இபாதத்துடைய வகைகளை கணக்கு போட்டு உலமாக்கள் சொல்லக்கூடிய பதில், இவைகளுக்கு 25 மார்க்ஸ் தான், 25 வீதம் தான் இந்த இபாதத் என்று சொல்லக்கூடியவைகளுக்கு பாயிண்ட்ஸ் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருந்தால், 75 வீதம் எதற்காக நன்மை இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, 75 வீதம் தான் அந்த அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பாடுகள் என்று சொல்லக்கூடியவைகளுக்கு அங்கே வழங்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் மறந்திருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 75 வீதம் 75% எதற்காக அங்கே கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், மனிதனுடைய பண்பாடுகள் அஹ்லாக்குகளுக்காக கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லியிருந்தால், நாம் எந்த அளவு தூரம் அந்த அஹ்லாக் எம்மிடத்திலே, பண்பாடுகள் எந்த அளவு எம்மிடத்திலே இருக்கின்றது என்பதைத்தான் கொஞ்சம் கற்பனைக்கு எடுக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் ஒரு ஹதீஸ் அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றது, இரவெல்லாம் இபாதத்திலே இருக்கிறான், இரவெல்லாம் நின்று வணங்குகின்றான், இரவெல்லாம் குர்ஆன் ஓதுதலிலே இருக்கிறான், தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு மனிதன் அவன் பண்புகட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான். மனிதர்களோடு பேசினால் உள்ளத்தை உடைக்குகின்றான். வீட்டிலே, குடும்பத்திலே மனைவி மக்களோடு பண்புகட்டவனாக நடந்து கொள்கிறான். பெற்றார்களோடு பண்புகட்டவனாக நடந்து கொள்கிறான். அவனுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களோடு பண்புகட்டவனாக நடந்து கொள்கின்றான். ஊர் மக்களோடு பண்புகட்டவனாக நடந்து கொள்கிறான். ஆனால் பெரிய இபாதத்தாளியாக இருக்கிறான். பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறான், இரவெல்லாம் இபாதத்திலே இருக்கிறான், கால் வீங்கும் வரைக்கும் இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே இந்த மனிதனுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அவன் போகக்கூடிய இடம் பயங்கரமான இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்திலே ஒரு மனிதன் பண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மக்களோடு அஹ்லாக்காக நடந்து கொள்கிறான். குடும்பத்திலா, வீட்டிலா, ஊரிலா, அவனுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களோடா, அல்லது அவனுக்கு மேல் உயர் அதிகாரிகளோடா, அவனுடைய முதலாளிமாரோடா, அவர்களோடு பண்பாக நடந்து கொள்கிறான். அவன் சின்ன கொஞ்சம் அமலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஃபர்லுகளோடு மாத்திரம் பூர்த்தியானவனாக இருக்கிறான். இவனுடைய நிலைப்பாடு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை மாத்திரம் இந்த ஒன்றே எமக்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய வாழ்க்கையிலே, உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்ப்பதற்காக வேண்டி. ஏன் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஅபத்துல்லாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? ஏ கஅபாவே, மா அலமகி மா அத்தியபகி, உன்னுடைய மனம் என்ன, உன்னுடைய கண்ணியம் என்ன, உன்னுடைய உயர்வு என்ன, உன்னுடைய மேன்மை என்ன, எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறாய். ஆனால் உன்னை விட உயர்ந்ததுதான், கண்ணியமானதான் ஒரு மூமினுடைய மானம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பான நாள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அரபாவுடைய தினத்தில் மன்னிப்பு வழங்கக்கூடியது போல வேற எந்த ஒரு தினத்திலும் மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை. அவ்வளவு சிறப்பான ஒரு நாள் தான் அரபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள் என்றால் அரபாவுடைய நாள் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றது. இப்படியான ஒரு சிறப்பான நாள் தான்
அரபாவுடைய நாள் ஷைத்தான் தள்ள மண்ண வாரி அள்ளி போட்டுக்கொண்டு கதறி கத்தி விரட்டக்கூடிய ஒரு நாள் தான் அந்த அரபாவுடைய நாள். இப்படியான அரபாவுடைய நாளிலே, அரபாவுடைய தினத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்றைய பூமி, இந்த அரபாவுடைய பூமி எவ்வளவு சிறப்பானது, இந்த தினம் எவ்வளவு சிறப்பானது, இன்றைய நாள் எவ்வளவு சிறப்பானது. இந்த சிறப்பு அனைத்தையும் விட ஒரு மூமினுடைய கண்ணியம் தான் மேலானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு ஒரு மூமினுடைய கண்ணியம் மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பண்பாடு என்று சொல்லும் பொழுது, அஹ்லாக்கி என்று சொல்லும் பொழுது, அந்த மூமினை பார்த்து புன்னகையாக சிரிப்பது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த மூமினை பார்த்து சிரிப்பது, மூமினை கண்ணியப்படுத்துவது, மூமினை மேல்படுத்துவது, மூமினை உயர்வாக கருவது, இதுதான் ஒரு மூமினுடைய ஆக சிறந்த பண்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இபாதத்துகளிலே, அமல்களிலே ஏற்றமானதுதான் அவனுடைய நல்ல பண்பாடுகள், ஹுஸ்னுல் குல்கி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது கௌபத்துல்லாவை இடித்து உடைத்து நொறுக்குவதை விட ஒரு மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது கடினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வட்டி எவ்வளவு மோசமானது. தாயோடு விபச்சாரம் செய்வதை விட மிக பயங்கரமான ஒரு பாவம். தாயோடு விபச்சாரம் செய்வதென்றால் எவ்வளவு ஒரு பயங்கரமான பாவம். அன்புக்குரியவர்களே, இப்படியான பாவத்தை விட ஒரு ரூபாய் வட்டி சாப்பிடுவது 36 பெண்களுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமன். இப்படியான பயங்கரமான பாவத்தை விட வதருமா பக்கிய மினர் ரிபா, வட்டியை விட்டு விடுங்க. விட இல்லையா, ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்கள் என்று சவால் விடப்படக்கூடிய ஒன்றுதான் வட்டி என்ற மோசமான பாவம். அன்புக்குரியவர்களே, அந்த வட்டியை விட பயங்கரமான ஒரு பாவம் தான் ஒரு மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருப்பதாக இருந்தால், ஒரு மூமின் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவன். ஒருவன் நாளைய கியாமத்திலே அமல்களோடு போவான். ஒரு மூமினுக்கு ஏசி இருப்பான், பேசியிருப்பான், உள்ளத்தை நோவடிச்சிருப்பான், அடிச்சிருப்பான், அவனுடைய ரத்தத்தை ஓட்டியிருப்பான், அவனுடைய பணத்தை எடுத்திருப்பான், பணத்தை எடுத்துவிட்டு கொடுக்காமல் இருந்திருப்பான். இப்படியான கட்டத்திலே நாளைய கியாமத்திலே அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கேள்வி கணக்கூடிய நேரத்திலே, அங்கே விசாரணை நீதத்துடைய விசாரிக்கப்படக்கூடிய நேரத்திலே அவனுக்கு ஏதாவது துன்புறுத்தி இருந்தால், மூமின் நொந்திருந்தால், மூமினுடைய உள்ளம் புண்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருந்தால், அஹ்லாக் இல்லாமல், குணாதிசயம் இல்லாமல், பண்பாடு கெட்டவனாக ஒரு மூமினோடு நடந்திருப்பார் என்றால், நாளைய கியாமத்திலே நீதத்துடைய தர்பாரிலே வைத்து அவனுடைய எல்லா அமல்களையும் எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும். கொடுத்துவிட்டு வேறு அங்கே அமல் இல்லை என்றால் இவருடைய பாவத்தை எல்லாம் அவருடைய தலையிலே சுமத்தாட்டப்பட்டு அவன் நரகம் சென்று விடுவான். பெரிய அமலாளியாக இருந்திருப்பான், அவன் பயங்கரமான நரகத்தை சொல்வான். இவன் அமல் குறைந்தவனாக இருப்பான், இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தால் சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மூமினுடைய பண்பாடு, அஹ்லாக் என்று சொல்லக்கூடியது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை வைத்துத்தான் உலமாக்கள் தீர்ப்பு வழங்குகின்றார்கள். 75% 75% ஒரு மனிதனுடைய அஹ்லாக்குகள் சீராக வேண்டும், நல்ல பண்புள்ளவனாக வளர வேண்டும். இதைத்தான் படிச்சுக் கொடுப்பதற்காக, இதைத்தான் வழங்கப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்ற கருத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் சொல்லால் மட்டுமல்ல, ஒரு செயல் வீரராகத்தான் உலகத்திலே இருந்து காட்டியிருக்கின்றார்கள். ஸைத் இப்னு ஸுனா என்று சொல்லக்கூடிய யஹூதியிடத்திலே நபி அவர்கள் கடன் எடுத்திருந்தார்கள். அந்த கடனை ஒரு தினத்திலே கேட்டு வந்து நபியருடைய கொலரை பிடித்து உசுப்பி ஆட்டி, நபியே முஹம்மதே, ஏன் எனக்கு இன்னும் கடனை கொடுக்காமல் இருக்கின்றீர்கள் என்று அதட்டிய பொழுது பக்கத்திலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிக்காய்வாறு செய்துவிட்டான், ஸைதே, நபியுடைய முன்னிலை இல்லை என்று சொன்ன கழுத்த பதம் பார்த்திருப்பேன், வெட்டியிருப்பேன், உன்னை கொலை செய்திருப்பேன் என்று ஸைத் இப்னு ஸுனாவை பார்த்து அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? உமரே, நீங்கள் சொன்னது நல்லதுதான், அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களா? இல்லை உமரே, அவருடைய மனதை புண்படுத்தி விட்டீர், அவருடைய மனதை புண்படுத்தி விட்டீர். அவருடைய யஹூதி மூமின் அல்ல. அப்படி இருந்தும் கூட ஏன் இப்படியாக சொன்னீர்கள்? சொல்லக்கூடாது, கடனையும் கொடுத்து விடுங்கள். சொன்ன வார்த்தைக்காக வேண்டி நீங்கள்
அதனுடைய மனம் நொந்ததற்காக வேண்டி 20 மிஸ்கால்கள் கூடுதலாக கொடுத்து விடுங்கள், ஒப்படைத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுதுதான் அந்த ஸைத் இப்னு ஸௌலா சொல்லுகின்றார், நபியே நாயகமே, நான் உங்களுடைய பணத்தை கடனை எடுக்க வரவில்லை, உங்களுடைய குணத்தை பரிசோதிப்பதற்காகத்தான் வந்தேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய சம்பவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஓரிரு சம்பவம் அல்ல, ஏராளமான சம்பவங்களை சரித்திரங்களை படிக்கிறோம். நபி அவர்கள் சொல்லால் மட்டும் அகலாக்கை பூர்த்தி செய்ய நான் வந்தவன் என்று சொல்லி மட்டும் நிற்கவில்லை, பண்பாடோடு உலகத்திலே ஏராளமான சரித்திரங்களை அங்கே காட்டியிருக்கின்றார்கள். ஏராளமான சம்பவங்கள், நேரடியாக நடந்த சம்பவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது, ஹதீஸிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயணத்திலே இருக்கின்றார்கள். ஒரு யஹூதி பெண்மணி அங்கே மாமிசம் சமைத்து சாப்பிடுவதற்காக, நபி அவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே நபியும் சஹாபாக்களும் அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்காக செல்லுகின்றார்கள். அங்கே சென்று சாப்பிடுவதற்காக ஆயத்தமாகின்றார்கள். சிலர்கள் சாப்பிட்டு விட்டார்கள், சிலர்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள். நபி அவர்கள் எடுக்கின்றார்கள். அப்பொழுதுதான் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், இர்ஃபஉ ஐதியக்கும், சாப்பிடாதீங்க, கையெடுத்துருங்க, கையொசத்திருங்க, சாப்பிடாதங்க, நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு பணிக்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த பெண்ணை அழைத்து நபி அவர்கள் கேட்டார்கள், ஏ பெண்மணியே, உனக்கு இதிலே நஞ்சூட்டப்பட்டு சொல்லும்படி, நஞ்சூட்டும்படி யாரு சொன்னார்கள் என்று கேட்ட பொழுது அவள் திகைத்து நிற்கின்றாள். சொல்லுகின்றாள், அப்பொழுதுதான், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் உங்களோட அல்லாஹ், உங்களோட கடவுள் உங்களை பாதுகாப்பான், இல்லை என்றால் நீங்கள் இந்தோடு இல்லாமல் போக வேண்டும். எங்கட கடவுள்களுக்கெல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஏசிக் கொண்டிருக்கிறீங்க, அதனால் உங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் என்று அப்படி செய்தோம் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். சில ரிவாயத்திலே வருகின்றது, அதை சாப்பிட்ட சில சஹாபாக்கள் கூட மௌத்தாய் விட்டார்கள், சில சஹாபாக்கள் மாண்டு விட்டார்கள். இப்படியான ஒரு இக்கட்டான கட்டத்திலே கூட அன்பு நபி, உத்தம நபி, குணத்தின் குண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சிலர்கள் சொன்னார்கள் அவளை கொலை செய்து விட வேண்டும் என்று. இல்லை, நபி அவர்கள் அவளை மன்னித்தார்கள். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த கட்டத்திலே அவளுக்கு ஒன்றும் செய்யவில்லை, நபி அவர்கள் மன்னித்தார்கள். இப்படியான நிலைமையிலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லோடு மாத்திரம் நிற்கவில்லை, ஒரு செயல் வீரராகத்தான், உத்தமராகத்தான் உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே, இந்த கட்டத்திலே அந்த யஹூதி பெண்மணி சமைத்ததை சாப்பிடலாமா என்று சிலர்களுடைய உள்ளத்திலே கேள்வி எழும்பும். அவள், அதாவது இன்றும் கிதாபியத்தை, வேதத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதத்தை அடிப்படையாக பின்பற்றக்கூடியவர்கள், உண்மையான அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட்லே உள்ளதை பின்பற்றக்கூடியவர் இன்றும் இருந்தால் அறுத்தால் சாப்பிட முடியும், அவர்களுடைய பெண்களை திருமணம் செய்ய முடியும் என்பதுதான் சட்டம். அவள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதத்தை உண்மையாக பின்பற்றக்கூடியவளாக இருந்திருக்கலாம், அதனால் அதை அறுத்ததை நபி அவர்கள் சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது அது அந்த சட்டம் வருவதற்கு முன்னால் உள்ளதாக இருக்கலாம் என்று உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னும் ஒரு கட்டத்திலே பிரயாணத்திலே இருக்கின்றார்கள் நபி அவர்கள். நபி அவர்களுடைய வாள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே ஒரு யஹூதி வருகின்றான், வாளை எடுத்து ஓங்குகின்றான் நபி அவர்களை கொலை செய்வதற்காக. இந்த நேரத்திலே நபி அவர்கள் விழித்து விட்டார்கள். நபியே முகம்மதே, சொல்லுங்கள், என்ற வாளில் இருந்து உங்களை யாரு பாதுகாப்பது? இப்பொழுது நபி அவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அங்கே கை நடுங்கி அங்கே வாள் விழுந்து விடுகின்றது. இப்பொழுது நபி அவர்கள் கை கெடுக்கின்றார்கள். இப்ப சொல்லு பார்ப்போம், என்ற வாளில் இருந்து உன்னை யாரு பாதுகாப்பது என்று சொன்ன பொழுது திகைத்து நின்றான். நபி அவர்களுக்கு விட்ட இருந்துச்சு, கொலை செய்யவில்லை, நபி அவர்கள் விட்டு விட்டார்கள். அவனுடைய கூட்டத்திலே போய் சொல்கின்றான், ஒரு சிறந்த மனிதனிடத்திலிருந்து தப்பி வந்து விட்டேன் என்று சொல்கின்றான். சில ரிவாயத்துகளே வருகிறது, பின்னாலே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, மேற்கத்தியவாதிகள், ஐரோப்பியவாதிகள் சொல்லுவது போல் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகின்றார்கள். இல்லை அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, நபி அவர்களுடைய எத்தனையோ கட்டங்களை பார்க்கின்றோம். ஹக்கம் இப்னு கைசான் நபி அவர்கள் தாவத்து கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். பக்கத்திலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியே நாயகமே, நீங்கள் இவனுக்கு இவ்வளவு நேரம் பேச வேண்டுமா? உடுங்கள், அவனுடைய கழுத்தை வெட்டி விடுகின்றேன் என்று அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிக்கின்றார்கள், பதறுகின்றார்கள். நபி அவர்கள் உமருடைய பேச்சை கேட்கவில்லை.
நீளமாக அவனுக்கு தாவத்து கொடுக்கப்படுகின்றது. அவன் இஸ்லாத்தை கொஞ்ச நேரத்திலே ஏற்றுக்கொள்கின்றான். அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு மனசால் நினைக்கின்றார்கள், நான் அவசரப்பட்டது போல் அவசரப்பட்டிருந்தால் இவனுடைய கழுத்தை வெட்டி இருந்தால் இவன் நரகம் அல்லவா சென்றிருப்பான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாலே வருத்தப்படுகின்றார்கள். இப்படியான ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பார்க்கும் பொழுது நபி அவர்கள் அங்கே வாளை பயன்படுத்தவில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கத்தியவாதிகள் ஐரோப்பியவாதிகள் சொல்லுவது போன்று இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. பண்பால், அஹ்லாக்கால், குணாதிசயத்தால் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்டங்களிலும் பார்க்கிறோம் இஸ்லாத்தை. இந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் நல்ல நன்னடத்தைகளை பார்த்து, நபியுடைய நல்ல குணங்களை பார்த்து, சஹாபாக்களுடைய நல்ல பண்பாடுகளை பார்த்து அந்த காலத்து மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவன், நபி அவர்களுக்கு பல கட்டங்களிலே சதி செய்தவன், அநியாயம் செய்தவன், துரோகம் செய்தவன். நபியுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அவர்களுக்கு விபச்சாரி என்று படுதூறு சொல்வதற்கும் இவனும் ஒரு காரணமாக இருந்த இப்படியான பயங்கரமான முனாஃபிக் அவன் கடைசி கட்டத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க செல்லுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, எந்த அளவுண்டால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று 70 விடுத்தமல்ல, அதற்கு மேற்பட்ட அளவு அவனுக்கு இஸ்திக்பார் செய்ய வேண்டுமாக இருந்தாலும் நான் செய்கிறேன். அதே நபி அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்றால், அந்த உபை இப்னு சலூலுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்றால் நான் அதையும் செய்ய ஆயத்தம் என்பதை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு குணமுள்ளவர்கள். அன்புக்குரியவர்களே, எம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபை இப்னு சலூல் மரண படுக்கையிலே இருக்கின்றான். மகனார் ஓடோடி வந்து நபியிடத்திலே சொல்லுகின்றார், நபியே நாயகமே, எங்களுடைய பாப்பாவுடைய வசியத்து நீங்கள் தான் அவரை தொழுவிக்க வேண்டும், உங்களுடைய கபன் ஜுப்பாவால் தான் அவருடைய கபன் செய்யப்பட வேண்டும் என்று அங்கே வேண்டிக் கொள்ளப்படுகின்றது. அங்கே மௌத்தாகிவிட்டான் உபை இப்னு சலூல், முனாஃபிக்குடைய தலைவன் மௌத்தாகிவிட்டான். மகனார் ஓடோடி வந்து தொழுவிப்பதற்காக அழைக்கும் பொழுது அங்கே பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிழுக்கின்றார்கள், கையை பிடிக்கின்றார்கள். நபியே, அவனுக்கா தொழுவிக்க போகின்றீர்கள், தொழுவிக்காதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வாதிடுகின்றார்கள். வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். அங்கே அந்த முனாஃபிக்குக்கு, அந்த காபிருக்கு தொழுவிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. ஒன்றும் செய்ய முடியாது. நபி அவர்கள் நின்று விடுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவருடைய உள்ளத்திலே கவலை. இப்பொழுது அவனுக்கு கபனாவது செய்ய முடியும் தானே என்று ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். அங்கே அவன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, நபி அவர்கள் அந்த ஜனாசாவை தோண்டும்படி சொன்னார்கள். தோண்டப்பட்டது. தோண்டி தன்னுடைய அங்கே காலிலே வைத்து அவனுடைய ஜனாசாவை வைத்து நபி அவர்களுடைய ஜுப்பாவால் கபன் செய்து அந்த ஜனாசா அடக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எந்த அளவு பரம விரோதியாக இருந்தவனுக்கு கூட நபி அவர்களுக்கு பல கட்டங்களில் இன்னல்கள் துன்பம் கொடுத்தவனை கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள். நபி அவர்கள் பண்பாக நடந்தார்கள். இதுதான் பண்பாடு என்று சொல்வது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் பண்பாக நடந்தது எம்மை போன்ற சாதாரண இந்த காபிர்கள் அல்ல. அண்மையிலே ஒரு அரபு நாட்டிலே இருந்து மதரசாக்களுடைய உஸ்தாதுமார்களாக, ஆசான்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதாவது அவர்கள் சுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பிலே டூரிஸ்டாக வருகின்றார்கள். அவர்களை சந்தித்த பொழுது அவரிடத்திலே நான் கேட்கின்றேன், இலங்கை நாட்டை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, பல வார்த்தைகள் சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அரபிகளை விட பண்பாட்டிலே நல்லவர்கள் தான் இங்கே வசிக்கக்கூடிய காவிர்கள் என்று அந்த உஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடிய, ஆசான்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை. அன்புக்குரியவர்களே, ஈமான் மட்டும்தான் இவர்களிடத்திலே இல்லை. அவரிடத்திலே அந்த அளவுக்கு மற்ற அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அரபிகளை விட பண்பாடுகளிலே நல்ல பண்பாடு உள்ளவர்களாகத்தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய காவிர்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்பதிலே முன்னுரிமை வழங்குவதென்றால், முன்னுரிமைக்கு வருவதென்றால் இந்த நாட்டு காவிர்கள் தான் என்று பல உலமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் மாத்திரம் தான் இல்லை, பண்பாடுகள் அந்த அளவு இந்த காவிர்களிடத்திலே இருக்கின்றது. ஒரு 10% துவேச மனப்பான்மையில் உள்ளவர்கள் இருக்கலாம். 90% காவிர்கள் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பண்பு கெட்டவர்களாக இருப்பதென்றால்
எம்மை தான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகிறோம், இபாதத்து செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் நபி அவர்களை போற்றி புகழ்கிறோம், நபி அவர்கள் இப்படி என்று சரித்திரம் பேசுகிறோம், வரலாறு பேசுகிறோம், நபிகளுடைய கதைகளை சம்பவங்களை படிக்கிறோம். ஆனால் எம்முடைய உள்ளத்திலே அந்த பண்பாடுகள் வளரவில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பண்பாடு உள்ளத்திலே வளர வேண்டும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இதுதான் ஆக மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபபிம ரஹ்மத்தின் மினல்லாஹ் லிந்தலஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன் ஃபல்லு மின் ஹவுலிக். நபியே, அல்லாஹ்வுடைய அருளால் ஃபபிம ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும், நீங்கள் சாஃப்டாக மிருதுவாக நீங்கள் மக்களோடு நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்க கடின சித்தம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு அந்த சஹாபாக்கள் விரண்டோடி இருப்பார்கள், அந்த மக்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே பேச்சால் மாத்திரமில்லை அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, செயல்பாடு ரீதியாக எம்முடைய பண்பாடுகள் காட்டப்பட வேண்டும். ஆரம்பத்திலே சொல்லி காட்டிவிட்டேன். எம்முடைய தொழுகையோ, எம்முடைய திக்ரோ, எம்முடைய ஏனைய இபாதத்துகளோ, ஹஜ்ஜோ, எம்முடைய உம்ராக்களோ, எம்முடைய நோன்புகளோ காவிர்களுக்கு காட்ட முடியாது. காவிர்களுக்கு அவைகளை காட்ட முடியாது. காவிர்களுக்கு காட்டப்பட வேண்டிய ஒன்றுதான் பண்பாடுகள், அஹ்லாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். அதாவது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகின்றது. எத்தனை சஹாபாக்கள் அங்கே ஆஜராகின்றார்கள்? 1500 பேர்கள், 1400 அல்லது 1500 சஹாபாக்கள் தான் அந்த இடத்துக்கு ஆஜராகின்றார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி நடைபெறுகின்றது. 2 வருஷ இடைவெளியில் அங்கே மக்கா வெற்றி எந்த ஆயுதமும் இல்லாமல் பயன்படுத்தாமல் மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. அங்கே 10,000 சஹாபாக்கள் வருகின்றார்கள். எத்தனை சஹாபாக்கள் அதிகரித்து விட்டார்கள்? 8500 சஹாபாக்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இன்னும் 2 வருஷ இடைவெளியிலே சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அங்கே அரபாவிலே ஒன்று கூடுகின்றார்கள். 1,24,000 சஹாபாக்கள் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு விகிதாசாரம் கூடிய சீக்கிரம் எப்படி இஸ்லாம் பரவுகின்றது என்றால் வாளால் பரப்பப்பட்டதல்ல. அங்கே தன்னுடைய பண்பாடுகள், அஹ்லாக்குகளால் தான் இஸ்லாம் பரப்பப்படுகின்றது. இன்று நாம் இந்த இலங்கை நாட்டை வைத்துக் கொள்வோம். விசேஷமாக குறிப்பாக இந்த இலங்கை நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நிய காவிர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 8 அல்லது 10 வீதம் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு பள்ளி கட்ட விடுவதில்லை, கடை திறக்க விடுவதில்லை, வீடு எடுக்க முடியாது, அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே வீடு கட்ட முடியாது, ஒரு காணி வாங்க முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது என்றெல்லாம் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு பெரிய மாமருந்துதான் எம்முடைய பண்பாடுகள் சீராக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பண்பாடுகளை கொண்டுதான், பண்பாட்டை வளர்க்கும் பொழுதுதான் இவைகள் சீராகும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். இஸ்லாம் எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகின்றது. கணவனோடு மனைவி எவ்வாறு வாழ வேண்டும், மனைவியோடு கணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போல ஆசிரியரோடு மாணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மாணவன் தன்னுடைய ஆசானை எவ்வளவு மதித்து நடக்க வேண்டும், அதே போல கடையில வேலை செய்யக்கூடிய வேலையாட்களோடு முதலாளி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருஷம் ஹித்மத் செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் உள்ளத்தை நோவிக்கவில்லை. அங்கே ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய் என்று கேள்வி கேட்கவில்லை. அந்த அளவு அந்த வேலைக்காரனோடு பண்பாக நடந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது முதலாளிமார்களுக்கு அங்கே தொழிலாளிகளோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே தொழிலாளிகளாக, வேலைக்காரர்களாக கடையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய முதலாளி எவ்வளவு எமக்கு முன்னலாம் சம்பாதிக்கின்றார், அதனாலே தான் எம்முடைய குடும்பங்களை நடத்தினோம், அவரோடு பண்பாக நடந்த வேண்டும், அந்த ஹக்குகளை பேண வேண்டும், அதை சரியாக நிர்வகிக்க வேண்டும். நாம் அதை சரியாக சேர்ந்து ஒத்துழைத்து அங்கே ஈடுபட்டால் தான், நாங்கள் எம்முடைய வேலைகளை உணர்ந்து செயல்பட்டால் தான் அது சரியாக அந்த நிறுவனம் நடக்கும் என்ற உணர்வோடு, தேட்டத்தோடு, ஆசையோடு, தேவையோடு, விருப்பத்தோடு அங்கே செயல்பட வேண்டும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அது மட்டுமில்லை, அங்கே எம்முடைய பிள்ளைகளோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு
விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு நபி அல்லவா, நீங்கள் இப்படி சின்ன பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று அங்கே கேட்ட பொழுது அங்கே நபி அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் 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 அதாவது யர்ஹம் சகீரனா வலம் யுக்கிர் கபீரனா, யாரு சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டலையோ, முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை செய்யலையோ, என்ன சார்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அமீருல் முஃமினீன், நாட்டுடைய ஜனாதிபதி, ஒருவர் ஒரு நாட்டுக்கு கவர்னராக நியமிப்பதற்காக அங்கே தெரிவிக்கப்படுகின்றார்கள். அவர் வரக்கூடிய நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆச்சரியப்பட்டார், என்ன அமீருல் முஃமினீன், நீங்கள் ஒரு ஜனாதிபதி சின்ன பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது வந்தவரை கவர்னராக நியமிக்கப்பட வேண்டியவரை திருப்பி அனுப்பி விடுகின்றார்கள். போங்க, நீங்க தகுதி இல்ல, நீங்க போயிருங்க என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது, ஏன் இப்படி சொல்லுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, சின்ன பிள்ளைகளோட நான் விளையாடிக் கொண்டிருக்கிறேன், இரக்கத்தோடு நபி அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்க பார்த்தா உங்களோட உள்ளத்துல சின்ன பிள்ளைகளோடு இரக்கம் இல்லை என்ற தன்மை வழங்குது. சின்ன பிள்ளைகளோட இரக்கம் இல்லை என்று சொல்லி இருந்தால் எப்படி ஒரு நாட்டுக்கு போய் நாட்டு மக்களோடு இரக்கமாக நடந்து கொள்வீர்கள் என்று அந்த மனிதனுக்கு எச்சரித்து தொழிலை கொடுக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறியவர்களோடு இரக்கம் காட்டக்கூடியதாக, முதிர்ந்தவர்களை மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கின்றோம், முதிர்ந்தவர்கள் அதாவது வயது வந்தவர்கள், பருவவேதை எத்திய எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே தன்னுடைய மூத்தவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள் இல்லை, அதை பெற்றார்கள் படித்துக் கொடுக்க வேண்டும். உலமாக்களை கண்ணியப்படுத்துவதற்கு, முதிர்ந்தவர்களை மரியாதை செய்வதற்கு பெற்றார்கள் பொறுப்புதாரிகள் பழக்க வேண்டும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாம் அழகாக வலியுறுத்துகின்றது. அது மட்டுமில்லை, பக்கத்து செவரு காவிருடைய செவரு, பக்கத்து வீட்டு செவரு காவிருடைய செவரு, பக்கத்து கடை செவரு காவிருடைய செவரு, இப்படியாகத்தான் ஒன்றி வாழ்கின்றோம், இணைந்து வாழ்கிறோம். அவர்களோடு நல்ல முறையிலே பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, காபிருடைய ஜனாசா வருகிறது, நபி அவர்கள் எழுந்து நின்று சங்கை செய்கின்றார்கள். இதுவெல்லாம் எமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஒரு வீட்டிலே சாப்பாடு போடுகிறோம், அந்நிய காபிர்களையும் நாங்கள் அவர்களுக்கும் எம்முடைய உணவிலே பங்குதாரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சமைக்கக்கூடியது காபிருடைய வீடாக இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் சந்தோஷத்திலே ஆக்க வேண்டும். ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறோம், சூரத்தோடு இருக்கிறோம், ஒரு வாகனம் குறுக்கே வரப்போகிறது, அவனுக்கு மூளை குறுக்கிட்டு போகாமல் வாகனத்தை நிப்பாட்டி நீ போ அப்பா என்று அவனுக்கு சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் எம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகின்றது. ஒரு வாகனத்திலே போய்கொண்டிருக்கிறோம், காபிர்கள் வாகனம் பழுதாக இருக்கின்றது, அந்த நேரத்திலே நிறுத்தி ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டு முடியுமாக இருந்தால் உதவிகள் செய்வது, இதுதான் பண்பாடு. இந்த காலத்திலே மற்ற காபிர்களுக்கு பண்பாடுகளை படித்துக் கொடுக்கக்கூடியதை முஸ்லீம் என்றால் இதுதான் என்பதை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய மேலான சோழர்களே, பக்கத்து வீட்டிலே ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நோய், ஏதாவது கஷ்டம், அவர்களை அணுகி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய மேலான சோழர்களே, இதுதான் பண்பாடு என்று சொல்லக்கூடியது, அஹ்லாக் என்று சொல்லக்கூடியது. இப்படியாக பல கட்டங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களிலே அவர்களுக்கு உதவியாக, ஒத்தாசையாக அந்த காவிர்களோடு ஊரிலே வாகனத்திலே போய்கொண்டிருக்கிறோம், ஊருக்காரனாக இருக்கிறான், தெரியாதவன் போல எம்முடைய வாகனத்திலே போவதில்லை, அவர்களை ஏற்றி எம்முடைய வாகனத்திலே இடம்பாடு இருக்கும் என்றால் ஏற்றி கொண்டு போய் அடுத்த இடத்திலே விடுவது, இதை கொண்டு எம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்மிடத்திலே தான் வாகனம், எம்மிடத்திலே தான் பணம், எமக்கு மாத்திரம் தான் முடியும் என்ற நிலைப்பாட்டிலே வாழும் பொழுதுதான் அவர்களுடைய உள்ளத்திலே துவேஷ மனப்பான்மைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக பண்பாடுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே கூலி கூடுதலாக இருக்கிறது. வழிபாடு என்று சொல்லக்கூடிய இபாதத்தை மட்டும் செய்துவிட்டு பண்பாடற்றவர்களாக, அஹ்லாக் அற்றவர்களாக, குணாதிசயமற்றவர்களாக, குணமற்றவர்களாக அதாவது நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்க மாட்டாது. மனிதர்களிடத்திலே இன்று பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது, மெச்சக்கூடிய தன்மையிலே, அதாவது மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜனாசா வீட்டுக்கு செல்வதா, மக்களோட பழகுவதா, முனாஃபிக்தனமாக நயவஞ்சமாக சிலர்கள் பழகின்றார்கள்.
அப்படி இல்லை, எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், இஸ்லாத்துக்காக ஈமான் வளர வேண்டும், இஸ்லாம் வளர வேண்டும் என்று செய்கிறேன், மக்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், மக்களோடு சிரித்தாலும் சலாம் சொன்னாலும் மக்களோடு பழகினாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற இஹ்லாஸுடைய நியத்தோடு தான் செய்ய வேண்டும். இன்று மக்கள் பழகின்றார்கள், பேசுகின்றார்கள், அவர் பணக்காரராக இருந்தால், அவர் வசதி படைத்தவராக இருந்தால் அவருக்கு மாத்திரம் சலாம், அப்படி இல்லை ஒரு கொள்கை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களா அவர்களுக்காக மாத்திரம் சலாம், இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, பண்பாடோடு அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற இஹ்லாஸ் என்ற அடிப்படையிலே தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதான் மக்களோடு பண்போடு பழக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றது. எனவே பண்பாடு என்று சொல்லக்கூடிய அஹ்லாக்கியத்து எம்மிடத்திலே வந்துவிட்டால் மக்களை மதிப்போம், மக்களோடு பொறுமையாக நடப்போம், மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வோம், மனைவிமார்களோடு குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அது மட்டுமில்லை, உள்ளத்திலே அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நல்ல குணம் வரும் பொழுது பொது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் வரும். மக்களுடைய பிறருடைய ஹக்குகளை நாங்கள் கை வைக்க மாட்டோம், பிறருடைய ஹக்குகளை உரிமைகளை கை வைக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, அதே போல பொது சொத்துக்களை அங்கே பராமரிக்கக்கூடிய தன்மை மனிதனிடத்திலே நல்ல பண்பு வரும் பொழுது அங்கே பொது சொத்துக்களை இவன் கண்காணிக்கக்கூடியதாக பராமரிக்கக்கூடியதாக வந்துவிடும். என்று மக்கள் பாடசாலையாக இருக்கலாம், பள்ளிவாசல்களாக இருக்கலாம், பொது ஸ்தாபனங்களாக இருக்கலாம், அவைகள் ஏண்டல்லதானே மற்றவர்கள்தானே, அதை எப்படியும் நாசமாகட்டும் என்று நான் அதற்கு செலவழிக்கலதானே என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் உடைக்கின்றார்கள், நொறுக்கின்றார்கள். ஏன்? இவனிடத்திலே பண்பாடு வளரல்ல. அதனால ஏண்ட பணத்துக்கு ஏண்ட ஊட்ட எப்படி மரியாதையாக கண்ணியமாக பாதுகாப்பாக பாதுகாக்கின்றனோ அதே போலதான் மற்ற பொது சொத்துகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தன்மை உள்ளத்திலே வர வேண்டும். இது எப்ப வரும் என்றால் இவனிடத்திலே பண்பாடு வளரும் என்றால் அந்த பொதுவானவைகளுக்கும் இவன் உரிமைகளை கொடுப்பான். விசேஷமாக சொல்வதாக இருந்தால் பள்ளி வாசல்களிலே புதிதாக கட்டப்படக்கூடிய பள்ளியாக இருக்கலாம், பழைய பள்ளிவாசலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பள்ளிகளில் இருந்து வரக்கூடிய முறைப்பாடு ஏதாவது ஒன்று புதிதாக ஒன்று செய்துவிட்டால் டாய்லெட்டில் இருந்து டாய்லெட்டிலே வைக்கக்கூடிய எந்த கோப்பை அந்த பாத்திரம் எந்த ஒரு சாமான எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வைக்காமல் இருப்பதும் அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு சாமானையும் எந்த இடத்தில் பாவிக்கிறோமோ அந்த இடத்தில் பாவிக்க வேண்டும். சிலர்கள் டாய்லெட்டுக்கு போகின்றார்கள், கதவை அங்கே உரத்து அடித்து விட்டு வருகின்றார்கள், 10 தரம் அடித்தால் கதவு உடைந்து விடுகின்றது. அதே போல டெப்பை உடைக்கின்றார்கள், டெப்பை எந்த அளவு முறுக்க வேண்டுமோ அந்த அளவு தான் முறுக்க வேண்டும். அதை கூடுதலாக முறுக்கி இவருக்கு வீட்டில் உள்ள கோபம் அல்லது ஏதோ கோபமா அல்லது நாசப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலா அவர்கள் முறுக்கி விடுகின்றார்கள். 10 தயனத்திலே அதை உடைந்து விடுகின்றது. கடைசியிலே இது அல்லாஹ்விடத்திலே இவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எம்மிடத்திலே அஹ்லாக் என்ற அந்த பண்பாடு இருக்கின்றது. அந்த பண்பாடு சரியாக வந்துவிடும் என்றால் வீட்டிலிருந்தான், குடும்பத்திலிருந்தான், ஊரிலிருந்தான், அங்கே வியாபாரத்திலிருந்தான், தொழிலிருந்தான், மிருகங்களோடு கூடவாக இருந்தாலும் பண்பாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒட்டகத்திலே போகின்றான், ஒட்டகத்திலே இருந்து கொண்டு கதைக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்பா ஒட்டகத்துக்கு சுமை கொடுக்கிறாய், ஏன் இரக்கம் இல்லையா, உனக்கு பண்பாடு இல்லையா, இறங்கி கதை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மிருகத்தை அறுக்கும் பொழுது கூறிய கத்தியால் அறுவேன், ஏன் மொட்டை கத்தியால் அறுக்க வேண்டாம், கத்தியை கூர்மைப்படுத்தி அருங்கள், இரக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், பண்பாடு உள்ளவனாக, இரக்க சுபாவம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக பண்பாடு உள்ளத்திலே அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நல்ல குணம் வந்துவிடும் என்றால் எல்லா வகையிலும் சுத்தி வந்து அது மனிதனுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக, நல்லதை நோட்டமிடக்கூடியதாக ஆகிவிடுவான். எனவேதான் இந்த கடைசி பகுதி அஹ்லாக் என்று சொல்லக்கூடியது என்று முஸ்லிம்களிடத்திலே விசேஷமாக சீராக வேண்டி இருக்கின்றது. இது சீராகிவிடும் என்றால் இன்று நாட்டில் இருக்கக்கூடிய துவேஷங்கள் அழிந்து இல்லாமல் போய்விடும். சந்தேகம் இல்ல. மற்ற காவிர்களும் முஸ்லீம்களை பார்த்து மெச்சக்கூடியவர்களாக, முஸ்லீம்களை பார்த்து புகழக்கூடியவர்களாக, இதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இன்று நாமோ எம்முடைய அஹ்லாக்கு பண்பாடு சீரில்ல, ஏதோ இபாதத்து தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், தர்மம் செய்கிறோம், இது மட்டும்தான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு பண்பாடு கெட்டவர்களாக வீட்டிலும் தான், கடையிலும் தான், தொழிலிலும் தான், வேலைக்காரர்களோடும் தான், மனைவி மக்களோடும் தான்,
மனைவி மக்களோடு கூட சிலர்கள் பண்பு கட்டவர்களாக நடப்பதாக இருந்தால் மற்ற மக்களோடு எப்படி அவர்கள் பண்புள்ளவர்களாக நடப்பார்கள் என்பதைத்தான் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கையை வைத்து கேட்க வேண்டும். நான் என்ற பொஞ்சாதியோட என்ற மனைவியோடு நான் எப்படி நடந்து கொள்றேன், என்ற பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்றேன், அப்படி இரக்கம் இல்லைண்டா நான் மற்ற மக்களோடு எப்படி இரக்கமாக இருப்பேன்? என்ன திருத்த வேணும், என்ன மாற்ற வேணும், நான் அகலாக்குள்ளவனாக நடக்க வேண்டும். ஏன் அஸ்கலுல் மீசான், நாளைய கியாமத்தில் தராசில மீசான் தராசில நிற்கும் பொழுது எமது அமல்களை விட, இபாதத்தை விட, தர்மத்தை விட எம்முடைய நல்ல பண்பாடுகள் தான் பாரமாக இருக்கும், கனமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே எம்முடைய பண்பாடுகள் கெட்டிருந்தால் அதை சீராக்கி ஏனையவைகளிலே அதை செயல்படுத்தக்கூடியதாக வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லடியார்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக, அமல்களுடைய ஆசையை தந்தல்வாயாக, பாவத்துடைய வெறுப்பை உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக, இஹ்லாஸை தந்தல்வாயாக, நாயனே நல்ல குணங்களை தந்தல்வாயாக, நல்ல பண்பாடுகளை தந்தல்வாயாக. எஜமானே கிருபையுள்ளவனே, பொது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய தன்மைகளை எம்முடைய உள்ளத்திலே தந்தல்வாயாக. கிருபையுள்ள ரப்பே நாயனே, மக்களோடும் மனைவி மக்களோடும் புள்ளகுட்டிகளோடும் ஊரவர்களோடும் எம்முடைய வேலையாட்களோடும் எம்முடைய மேல் உள்ளவர்களோடும் அனைவர்களோடும் பண்பாக நடந்து யா அல்லாஹ் நாளைய கியாமத்திலே பண்புள்ளவர்களில் பட்டியலில் சேர்ந்து சொர்க்கம் செல்வதற்கு எமக்கு அருள் புரிவாயாக. ரப்பே கிருபையுள்ளவனே, கெட்ட குணங்களை விட்டும் எம்மை பாதுகாத்தல்வாயாக, மோசமான குணங்களை விட்டும் பாதுகாத்தல்வாயாக, பெருமையை விட்டும் முகஸ்துதியை விட்டும் பொறாமையை விட்டும் எம்மை பாதுகாத்தல்வாயாக. ரப்பே எம்முடைய கடைசி மௌத்தை நல்லதாக ஆக்கியல்வாயாக, ஈமானுடன் மௌத்தாகுவதற்கு அனைவருக்கும் அருள் புரிவாயாக. ரப்பே நாயனே எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.